வெல்கம் பேக் பாய்ஸ் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு கிரிக்கெட் வீடியோ. ஸோ பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க, இப்போ எந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் என் கூட லிங்ஸும் நானும் இருக்கோம். அண்ட் லிங்ஸ் என்ன சீன் இப்போ என்ன எக்ஸாக்டா நடக்குது? ஸோ அதான் மச்சான், லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் நடந்தது சவுத் ஆஃப்ரிக்காவோட சூப்பர் 8ல் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆடினானுங்கன்னா நோ மேன் கான்டெஸ்ட் மாதிரி, ஒன் சைடட் மாதிரி இருந்தது மச்சான். எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சேன் ஓரளவு க்ளோஸில் போய் தோக்குறது தப்பு கிடையாது, பட் க்ளோஸில் போய் தோப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஒன் சைடட் மாதிரி இப்படி ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ ஆல் அவுட் ஆகி நீ ஒரு அவ்வளோ மோசமான டீம் கிடையாது இந்தியா எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது அதுவும் T20ல் நம்ம இருக்கிற ஃபார்முக்கு, நம்ம இருக்கிற கப் வின்னர், டிஃபெண்டிங் சாம்பியனு, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். வேர்ல்டு நம்பர் 1 போலரு, நம்பர் 1 பேட்ஸ்மேனு. ஸோ என்னத்தான் சொல்கிறது, இது வந்து யாருமே எதிர்பார்க்கல, ஒரு ஷாக்கர் தான். ஒரு தடவை வேர்ல்ட் கப் 2020ல ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடணும், கரெக்டா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்து சினாரியோ வேற மாதிரி இருந்தது. ஸோ அதுல வந்து அந்த சூரியகுமார் கேட்ச் பெரிய விஷயமா இருந்தது. இங்க சூரியகுமார் கேப்டனா இருந்து ஒரு பரிதாபமான சிச்சுவேஷன்ல தோத்துருக்காங்க. பேசிக்கா ரன் ரேட்டும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு பெரிய ஹை ஹோப்ஸ் இருக்கு அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஹை ஹோப்ஸ் இருக்கு. ஸோ அன்லஸ் ஆர் அன்டில் இந்தியா என்னெல்லாம் பண்ணா டாப் 2ல வர முடியும், அதை பத்தி சொல்லு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் தான் மச்சான் ஒவ்வொரு ஸ்லைடாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அகமதாபாத்தில் நடந்ததுப்பா. அகமதாபாத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன பேட் லக்குன்னு தெரியல. அகமதாபாத்தில் நடந்தாலே மோஸ்ட்டாக பெரிய மேட்சஸ் நடந்ததுன்னா நம்ம தோத்துடுறோம். அது ரொம்ப மேஜராக சொல்லணும்னா 2023யோட வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ அவங்க ஃபைனல் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று நடக்கும்னா சிஎஸ்கே அகமதாபாத்தில் கப் அடிச்சிருப்பாங்க ஒரு தடவை, ஜிடி அடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து சிஎஸ்கேவால் திரும்பி கம்பேக் கொடுத்து வரவே முடியல எனக்கு தெரிஞ்சு. சாம்பியன் ஆகிட்டாங்க, அதுலேருந்து டவுன்ஃபால் பயங்கரமாக இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னா ஆர்சிபி கப்பு ஜெயிச்ச உடனே அவங்களுக்கும் அந்த ஸ்டாம்பீட் நடக்கும். ஸோ அவங்க இதுவுமே ஸோ அந்த ஒரு அன்லக்கி கிரவுண்டோ அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது. பட் ஸ்போர்ட்ஸ்ன்னு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. பட் தெரியல மச்சான், மேபி இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் ஆர்சிபி ஜெயிச்சுமே அவங்களால என்ஜாய் பண்ண முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. சிஎஸ்கே அதுலேருந்து ஜெயிச்சதுலேருந்து ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஜிடி மட்டும்தான் அவங்க ஹோம் கிரவுண்டுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் பேர் வச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு காவு வாங்குறது அந்த செவரு யாரை தான் காவு வாங்காமல் விடுமோன்னு தெரில. இந்தியாவாவது, பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த சிச்சுவேஷன் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா யூஸ்வலா வின் பண்றாங்க. எப்போ சோக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் சோக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ பட் எஸ், இந்த மேட்ச் ஆப்வியஸா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பிகர் மார்ஜின்ல 76 ரன்ஸ்ல வின் மச்சான். கிட்டத்தட்ட 3.8 ரன் ரேட். நம்ம மைனஸ்ல இருக்கோம், அவங்க பிளஸ் 3.8 போயிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தோன்னா நம்ம T20 கெரியர்லயே இதுதான் ஹையஸ்ட் டிஃபீட். ஸோ அதிக மார்ஜின்ல டிஃபீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 49 ரன்ஸ்ல. ஸோ இதுதான் ஹையஸ்ட் டிஃபீட். அவ்வளோ மோசமான கேம் இது. ஓகே, பட் அதுலயே சில சர்ச்சைகள்லாம் சொன்னாங்களே. ஸோ இந்த மாதிரி இவருக்கு பதில் அவர் ஆடி இருக்கலாம், அவருக்கு பதில் இவர் ஆடி இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆமா. சோ வாட் இஸ் யுவர் தாட் அபௌட் தட்? சோ அத பத்தி பேசுறோமா? எஸ், கண்டிப்பா இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்லைடு வச்சிருக்கேன். சோ இதுதான் ஹையஸ்ட் டிஃபீட். அதுக்கப்புறம் பார்த்தனா நீ கேட்ட தெரியுமா, வந்துருச்சு பாரு டாபிக். ஸோ இவன் தான் மச்சான் நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு க்ரூஷியல் 47 ரன்ஸ் அடிப்பான் அந்த ஃபைனல்ல. அதே மாதிரி குவிண்டன் டிகாக்கும் ட்ரிஸ்டன் சப்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க, அதையும் பிரேக் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பான், இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு பயங்கரமான கேட்ச், ஒன் ஹேண்ட் கேட்ச் பிடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூஷியலான பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடினவன், ஃபைனல்லே இருந்தவன், கப் அடித்தவன், ஏன் ஆடலை சூப்பர் 8ல? என்ன காம்பினேஷன் நீங்கள் போறீங்க? ஃபைனல் வின்னர் அவன், ட்ராஃபி வின்னரு, அவனை கூட்டு வந்து நீ ஆட வைக்காம வாஷிங்டன் தெரியலப்பா என்ன சொல்றது. அதான் நீ ஒரு காம்பினேஷன் சொன்னியே. ஸோ பேசிக்கா வந்து அவங்களோட ஓப்பனர்ஸ் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அதனாலதான் இவர் போட்ட சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப நம்ம ஃபுட்பால்லயும் எடுத்துக்க, இல்ல அதர் ஸ்போர்ட்ஸ்லயும் எடுத்துக்க, ஒரு மேட்ச் வைஸ் நீ போவியா ஸ்குவாட? ஒரு டிராஃபி அடிச்ச ஒரு பிளேயர் இருக்கான், அவன் வந்து இந்த மேட்சுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு நீ உட்கார வைப்பியா? கிடையாது. இப்போதைக்கு இந்தியா சூப்பர் ஆடிட்டு இருக்கும் போது எதுக்கு ஒரு பெரிய சேஞ்ச், அதுவும் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல், கரெக்டா? எதுக்கு அவரை வந்து நீங்க தூக்கிட்டு அதுக்கு பதில் சுந்தர் போட்டுட்டு மேபி ரிங்குவே தூக்கி இருக்கலாம், அப்படி இப்படின்னு நம்ம பேசலாம். பட் எகைன் எனக்கு தெரிஞ்சு நல்லா போற ஸ்பாட்ல யாருமே கை வச்சுக்க தேவையில்லை, அப்படியே போயிருக்கலாம். சோ அதுதான் பண்ணிருக்கணும். பட் இவங்க அது பண்ணல. சோ அதனால பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த வேர்ல்ட் கப் அப்புறம் அதோட பெரிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு நல்லா போல அப்படின்னா, ஏன்னா இப்பவே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ எஸ், சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். செகண்ட், நம்ம ஆளு ஏன் இறக்க மாட்றாங்க எனக்கு தெரியல.
மேபி ரிங்கு ஸ்பாட்ல இறக்குறியா இறக்கு, அப்படி இல்லையா மேபி இவன் ஸ்பாட். ரிங்குவும் 2 டெக்குப்பா சொல்லணும்னா. ஸோ அவன் ஸ்பாட்லயும் இல்லை. திலக் வர்மா ஒண்ணுமே கிடையாது, ரன்ன பால் தான் ஆடுறான், சில மேட்ச் அடிக்கவும் மாட்டான். திலக் வர்மாக்கு பதிலாக எடுத்துருவா. சரி மேலே மாறி மாறி டக் அவுட் ஆகிடும், இஷான் கிஷானை விட்டுரு. அபிஷேக் சர்மாவுக்கு பேட்டில் படவே மாட்டுது. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாமே, ஏன் இவனை எடுத்துட்டு நீ பெஞ்சில் உட்கார வைக்கிற? எனக்கு புரியல. அதுதான் இப்போ சேப்பாக்கத்தில் தருவாங்களா மாட்டாங்களா, அதுவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இப்போ. ஏன்னா இப்போ வந்து இவ்வளவு தரமாட்டேன்பா. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த வேர்ல்ட் கப் அப்படியே போறது பெட்டர். சோ ஆப்வியஸா வந்து அபிஷேக் சர்மாவே ஆரம்பிக்கணும். மேல யார் இருக்கா? இஷான் கிஷன், அவங்களே ஆரம்பிக்கணும். இல்ல மச்சான், எனக்கு எப்படி சொல்றேன்னா நானு, உனக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணுமா? எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆட்டு, இஷான் கிஷன் 1 டவுன் நல்லா ஆடுவானே, எதுக்கு திலக் வர்மா? திலக் வர்மாவால போன மேட்ச் வந்து ஐடியல் மேட்ச் மச்சா திலக் வர்மாக்கு. நீ ரன்ன பால் அடிச்சு கரெக்டா கொண்டு போகணும். 3rd நம்பர் 3 வரனா நீ அதுதான் பண்ணணும். உன்னால அது பண்ண முடியல, கெப்பாசிட்டி இல்லைனா இஷான் கிஷான் கொடுத்துட்டு போலாமே நம்பர் 3 ஸ்பாட்டு. ஆனா நீ அப்படி கொடுத்தனா ஓகே, சஞ்சு கேன் ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு ரிட்டர்ன் வருவான், ஃபைன், ஓகே. திலக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படி இருக்கும்போது மேபி சஞ்சு சாம்சன் வரலாம் உள்ள. சோ அதுவும் ஒரு டாக்கிங் பாயிண்ட் தான், பயங்கரமான டாக்கிங் பாயிண்ட் இதுவும் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தனா நம்ம போலர்ஸ் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமா எனக்கு தெரியல. 2 பேர் தான் மச்சான் நல்லா போடுறாங்க போலிங்ல. மிச்சபடி பார்த்தா நீ பாரு அந்த இதில் இவங்க 8 ஓவரில் மொத்தமாக நீ கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் தான். மிச்சம் 11 ஓவரில் 12 ஓவரில் 140 ரன். இதெல்லாம் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ஓகே ஃபைன். சோ எல்லாருமே இருக்காங்களே, நம்ம தானே எல்லாத்துலயுமே பெஸ்ட் தானே சொல்லிட்டு இருந்தோம். போலிங், ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாத்துலயுமே நம்ம தான். இப்ப அந்த வாஷிங்டனுக்கு பதிலா அக்ஷர் பட்டேலோ இல்ல வாஷிங்டன் பதிலா ஒரு ப்ராப்பர் போலர் குல்தீப் இறக்கி இருக்கலாமே. இந்த குல்தீப் ஏண்டா இல்ல? அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி அதுதான் சொல்றேன். அப்படி ஸ்பின் பண்ணுவான் பால. எனக்கு தெரிஞ்சு இப்ப இவன் ஆஃப் ஸ்பின் போடுறான்ல, குல்தீப்பும் அதே வேரியேஷன் தான். அவன் லெஃப்ட்ல சைனாமன் போலரு. ஸோ இப்படி குத்தி இப்படி தான் திரும்பும், ஆஃப் சைடு தான் திரும்புமே. ஸோ அவனை போட்டிருக்கலாம் நீ காம்பினேஷனுக்கு. இவனுக்கு என்ன சொல்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டை விட மச்சான் 8 வரைக்கும் பேட்டிங் வேணுமா? T20ல 8 வரைக்கும் பேட்டிங் தேவையா? எதுக்கு? இப்போ அதுவும் நீ வந்து மீடியம் கிளாஸ் பேட்ஸ்மேனா இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் வேர்ல்ட் லெவல் பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ். அப்படி இருக்கும்போது 8லாம் உனக்கு ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி ஐ மீன் ஒரு 6 7 போதும்டா நீ தெரிஞ்சு. சோ ரிங்கு வரைக்கும் வச்சிருக்காங்க லைன் அப், ரிங்கு வரைக்கும் பவர் ஹிட்டர். போலிங் அதனால மேபி இதாகிறாங்களா, ஃபம்பிள் ஆகிறாங்களான்னு தெரியல. சோ எஸ் ஆஸ் யூஷுவல் பும்ரா, அர்ஷதீப் 2 பேருமே பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க 2 பேரை மட்டும் நம்பிட்டு எவ்வளவு தான் போறாங்க. வருண் சக்கரவர்த்தி இஸ் ஆக்சுவலி கேப்பபிள். வருண் சக்கரவர்த்தி எல்லா மேட்ச்மே நல்லா பண்ண மாட்டான். எக்ஸ்போஸ் ஆயிடுறான் சில மேட்ச். அவனுக்கு பேட் டே இருக்கும்ல, அவனுக்கும் பாவம். சோ அதனால அந்த டைம்ல நீ ஏதாவது பண்ணணும். அவனுக்கும் கொஞ்சம் இன்னொரு ஸ்பின்னர் ப்ராப்பரா வச்சிருக்கணும் பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் வருணை மட்டுமே நீ நம்பிட்டு போனா வாஷிங்டன் ரன் கண்டெயின் பண்றானா இல்லையான்னு தெரியல. பட் விக்கெட் டேக்கர் இல்ல மச்சா வாஷிங்டன் சுந்தர். ஆமா ஆமா. எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் மேபி ஆல் ரவுண்டர் திருப்பி அங்கே எதிர்பார்க்கறாங்களா பேட்டிங்ல? அது அக்ஷர் பட்டேல் பெட்டர் ஆச்சே. ஆமா அக்ஷர் பட்டேல், ஆமா ஃபார் பெட்டர்ல. அக்ஷர் பட்டேல் வச்சிருக்கலாம். இதுவும் போலிங்கும் ரொம்ப கொஞ்சம் கவலைக்கிடமா ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பேட் ஹிஸ்டரி வச்சிருக்கோம் இந்த வேர்ல்டு கப்ல. இது வரைக்கும் எந்த வேர்ல்டு கப்லயும் நடக்கும் 11 டக்கு. கீழே பார்த்தோன்னா இட்டாலி, அவனும் கூட 8 தான் பண்ணிருக்கானு. அவங்க 8, பாகிஸ்தான் 6வது இருக்காங்களே. பாகிஸ்தானே பாதிக்கு பாதி தான் பண்ணிருக்காங்க. இல்லடா பேசிக்கா 3 டக்ல நம்ம இந்த இதுல. சோ அதெல்லாம் இஷான் 4வது டக்கு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் டக் ஆயிருக்காங்க போல. ஓகே ஃபைன். சோ கரெக்ட் தான் அது. சோ டக்கு நீ டக்கா இருந்துட்டு போடா, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது சரியா. அபிஷேக் சர்மா அடிக்கணும். சப்போஸ் அவன் அடிக்கலன்னா இஷான் கிஷன் அடிக்கணும். 2 பேருமே அடிக்காத டைம்ல தேர்டா ஒரு பர்சன் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் USA சூரியகுமார் காப்பாத்தணும், கரெக்டா? அதுக்கப்புறம் வேற யாருமே ஸ்டெப் இன் பண்ண மாட்டேன்றாங்களே. அந்த மாதிரி ஒரே ஒருத்தன் தான், ஷியோம் துபே மட்டும் தான். ஓகே எல்லா மேட்சுமே அவன் டீசென்ட்டா ஆடிட்டு இருந்தான்ல, கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ். எல்லா மேட்சுக்குமே அவன் நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். பட் அவரையும் தாண்டி பார்த்தோன்னா பெருசா யாருமே இல்லை. இத்தனைக்கும் நம்ம ஸ்குவாட்லாம் வந்து காட் லெவல் ஸ்குவாட். சோ அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா போன மேட்ச்ல வந்து லேட்டா வருவான். அது ஒரு இல்ல, அவன் ஏன் அவ்வளவு லேட்டா தானே வருவாங்க? அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி தான் வருவான். ஆர்டர் சேஞ்ச் ஏன் பண்றாங்க? ஒரு கரெக்டான மொமெண்டம்ல இருக்கும்போது எதுக்கு ஒரு மேட்ச் நீ வந்து இப்போ ஒரு மீடியா வரான ஒரு டீமா இருந்தா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சரியா. உன் டீம் வச்சு நீ வேர்ல்ட் கப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்கிற ஃபேவரட் நீ தான். ஆஸ்திரேலியாவும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைம்ல அகைன் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்மளுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டா நல்ல ரெக்கார்ட் தான். எல்லா டீம் கிட்டயும் நல்ல ரெக்கார்ட் மச்சான் ஆப்வியஸ்லி.
அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து சவுத் ஆப்பிரிக்கா யூஸ்வலி ஸ்ட்ரகிள்ஸ். மேபி கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, சில பேர் ஆடுவாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் ஸ்ட்ரகிள்ஸ். பட் இன்னைக்கு இந்த நடந்த மேட்ச்ல இல்லையே, வேர்ல்ட் கப்ல கிளாஸ்னுமே இல்லையே. ஆமா, ஈஸியா நம்ம சில பேர் மட்டும்தான். நீ சொல்லிட்டு கரெக்ட். அப்படி பார்த்தா சில பேர் மட்டும்தான் ஸ்பின் ஆட தெரியும். மிஞ்சி போனா சவுத் ஆப்பிரிக்கால எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய ஸ்பின்னர்ஸ் இது பண்ற மாதிரி ஆளுங்க கிடையாது. அவங்க கிட்டே போய் நம்ம ஃபம்பிள் ஆயிட்டு இருக்கோம். வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போட்டு உடிச்சாங்க அந்த மேட்ச்ல. ஒரு விஷயம் எடுப்பானா தெரியல, பட் சம்மட்டி அடிச்சாங்க. பிரவிஸ் இறங்கி அடிச்சான் மச்சான். பிரவிஸும் சொல்லி ஆகணும். டேவிட் மில்லர் பிரவிஸும் வந்து சிஎஸ்கேக்கு எல்லா பசங்களும் வந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் தெரியுதுப்பா. ஒரு சைடுல டூபே பயங்கரமா இருக்கான், பிரவிஸ் இருக்கான், அண்ட் வேற ஒன்னும் 2-3 பிளேயர் இருக்காங்க. அகில் ஹுசைன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். சோ எஸ், பாப்போம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவங்க இதை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹோப்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா இட் பி லைக் வெரி டஃப் மூவ்மெண்டா இருக்க போகுது. அண்ட் எஸ், அன்பீட்டன் டீம்ஸ். சோ பேசிக்கா ஒரு மேட்ச் கூட தோக்கல. கரெக்ட்டா? ரெண்டே டீம் தான். ஆமா. ஓகே ஓகே. மிச்ச எல்லா டீமுமே தோத்துட்டாங்க. இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் அன்டிஃபீட்டடா இருக்கு. மேபி இவங்க ரெண்டு பேர்ல ஃபைனல் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நேத்து வரைக்கும் வந்து வெஸ்டர்ன் ஜிம்பாப்வே வாஸ் தேர், லைக் கரெக்ட்டா? ஆமா. பட் இப்போ அந்த வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோக்காத வரைக்கும். சோ அதுக்கு அப்புறம் அவங்களும் ஐயோ சரியான டீப்பா அது. சிம்ரான் நெட்மயர் அடிச்சாம் பாருப்பா. 9 ரன்ஸ்ல அவன் டிராப் பண்ணிட்டாங்க மச்சான் கேட்ச. அதான் நான் சொல்ல வந்தேன். சோ பேசிக்கா அந்த கேட்ச புடிச்சிருந்தாவே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அந்த கேட்ச் டிராப் வந்து சீரியஸா காஸ்ட் ஆயிருக்கு ஜிம்பாப்வேக்கு. பட் ஜிம்பாப்வே வர்சஸ் இந்தியா, சோ அத பத்தி பேசுறோம்ல. ஆமா கண்டிப்பா. அத பத்தி பேசும்போது நம்ம கிளியரா தெரியும். சேப்பாக்கத்துல நாளைக்கு நடக்க போகுது மேட்ச். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். கரெக்ட்டா? எஸ். வாட் இஸ் திஸ் நியூஸ்? நெக்ஸ்ட் பார்த்தனா ரிங்கு சிங் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கான். அதனால வந்து அவர் திரும்பி ஹோம் போயிருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து திரும்பி ஸ்குவாட ஜாயின் பண்றாராம். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆடுவாரான்னு டவுட் தான். ஓகே, நான் இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு இதுல பார்த்தேன்ப்பா. அவங்க அப்பா வந்து அந்த கேஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல, ரிங்கோட அப்பா. அவர் வந்து அந்த டைம்ல கேஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்லைட் பார்த்தேன் இன்ஸ்டால. உண்மையா இல்லையான்னு தெரியல. நீ சொல்ற பாயிண்ட் இப்போ கேட்கும்போது திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு சொல்றேன். சோ தெரியல. சோ எஸ், ஐ திங்க் ஹி வில் கம் பேக். பாப்போம் என்ன நடக்குது வேர்ல்ட் கப்ல. மேட்ச்ல இருப்பானா தெரியல, பட் டவுட்ஃபுல் தான். அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ இப்போ நான் இது பார்த்தேன் மச்சான், ப்ராபபிள் 11. இந்த 11 ஓகேவா உனக்கு? நீ இதுல ஏதாவது சேஞ்சஸ் சொல்றியா? எனக்கு தெரிஞ்சு இந்த 11ல திலக் வர்மாவும் வச்சுட்டு ரிங்கு சிங்கை மட்டும் தூக்கியிருக்காங்க. எஸ், அதுதான் எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம் அந்த மாதிரி. சோ போன மேட்ச் அது பண்ணிருக்கலாம். நீ வந்து வாஷிங்டன் எடுத்துட்டு வரும்போது நீ அப்பவே வந்து அக்ஷர் பட்டேலையும் வச்சுட்டு ரிங்குவை டிராப் பண்ணிருக்கலாமே. சோ மேபி இந்த தடவை பார்க்கும்போது நீ சொல்ற மாதிரி சஞ்சு இஸ் பிளேயிங், இல்ல சஞ்சு விளையாடுறான். அபிஷேக் சர்மா மேபி ஹார்டா போனா கூட சஞ்சு கேன் பேக் அபிஷேக் சர்மா. ஒன் டவுன்ல சப்போஸ் எவனா ஒருத்தன் அவுட் ஆனா இஷான் கிஷன் வருவான். நீ சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கும். அப்புறம் சூரியகுமார், எஸ், திலக்கும் இருக்கான், ஹர்திக்கும் இருக்கான், எல்லாமே இருக்கு, ஃபைன். தூபேவும் இருக்கான். சரி, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், பும்ரா, அர்ஷதீப், வருண் சக்கரவர்த்தி. எஸ், நல்ல ஸ்குவாட் தான் இல்ல? போலாமே இந்த மாதிரி போலாம். ஜிம்பாப்வே கிட்ட நம்ம ஏன் இவ்வளவு பேசுறோம்னு தெரியல. ஆப்வியஸா அண்டர்ரேட்டட் டீம். ஜிம்பாப்வே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் திஸ் டூர்னமெண்ட். பட் ஸ்டில் கிட்டத்தட்ட நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான மார்ஜின்ல ஜிம்பாப்வே அடிக்கணும். ஏன்னா நீ வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அந்த மார்ஜின் வருமானு கேட்டா எனக்கு தெரியல. சோ டெஃபினட்டா ஜிம்பாப்வே நீ அடிக்கணும், இல்ல தோத்துட்டு ஒழுங்கா டீசெண்டா வீட்டுக்கு வந்துடணும். இது ரெண்டு தான் நடக்கும். ஒண்ணுமே வேற எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதுதான் பார்த்தோன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கைஸ் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சும்மா ஒரு கேப் விட்டு வச்சுருக்கேன் யார் யார் ஃபில் பண்ணணுன்ட்டு. இன்கேஸ் உங்களோட 11 சொல்லுங்கள், நீங்கள் எது கரெக்டாக இருக்கும், எந்த காம்பினேஷனில் போகலாம். மேபி குல்தீப்பும் கூட எடுத்துகிட்டு வரலாம் மச்சான், ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜா. இது வரைக்கும் மூடி வச்சிருக்கீங்க, குல்தீப்பை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, போகலாமே ஹார்டா போலர்ஸ்க்கு. டெஃபினட்டா. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆப்வியஸா நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்டட் 11 அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே எப்படி இருக்கும் இந்த இதுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களோட ஐடியாஸ் ஆப்வியஸா வந்து இட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல். ஸோ பார்க்கலாம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ வாய்ஸ் டெஃபினட்டா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் கண்டென்ட் போகும். அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இனி எல்லா கிரிக்கெட் வீடியோஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும். அண்ட் எஸ் லிங்க்ஸ் வேற என்ன இருக்கு. ஸோ அதுதான் மச்சான், இது இவங்க வந்து அன்டச்சபிள் இப்போ வச்சிருக்க 5 பேர். ஸோ இந்த 5 பேர் கூட யார் காம்பினேஷன் வேணா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க 5 பேரையும் தூக்கவே முடியாது உன்னால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்லைடு மச்சான், இதுதான் இந்தியாவுக்கு என்னென்ன சினாரியோஸ்ல செமிஃபைனல்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. இஃப் அது நடக்கலன்னா எந்தெந்த டீம் உள்ள போகும் அப்படின்ற சினாரியோ இது. ஓகே, சோ பேசிக்கலி இந்தியாவோட சினாரியோ சொல்லிடு. ஃபர்ஸ்ட் பார்த்தனா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மோதுறாங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும். ஓகேவா? வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிச்சுன்னா ரன் ரேட் வந்துடும் பிளேல. ஏன்னா ரன் ரேட் நம்ம மோசமா இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் பயங்கரமா இருக்கானுங்க ரன் ரேட்ல. கிட்டத்தட்ட
5 வச்சிருக்கானுங்க, சவுத் ஆப்பிரிக்கா 3.8 வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம இந்தியா ஜிம்பாப்வே நம்ம வின் பண்ணணும் அந்த மேட்ச். அடுத்த மேட்ச் மஸ்ட் வின் தான், இதுக்கு மேலே 2 மேட்சுமே. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அதில் என்ன நடந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எந்த டீம் ஜெயிச்சாலுமே. ஓகேவா? இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், அதில் இந்தியா வின் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நல்ல மார்ஜினில் வின் பண்ணணும். ஜிம்பாப்வே கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட நல்ல மார்ஜினில் வின் பண்ண முடியுமா, இல்லை வின் பண்ணவே முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, டவுட் தான். பட் நான் ஜிம்பாப்வே இன்னும் அண்டர்ரேட்டடா தான் வச்சிருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் கூட அடி வாங்கினாங்க, ஃபைன். நீ சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிம்பாப்வே ராஜா ஆட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ற ஷிகிந்தர் ராஜா, ஒரு சின்ன இன்ஜுரி அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டேன். பட் ஸ்டில் ஐ ஸ்டில் ஹோப் ஆன் ஜிம்பாப்வே. சோ ஏதாவது பண்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல டீம், நீயே போய் வால்ட்ரியா தோக்குற மாதிரி எனக்கு ஏதோ தோணுதுப்பா. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு இருக்கா மேட்ச் அகைன் ஜிம்பாப்வே. எஸ், நாளைக்கு ஆரம்பிக்குது. அதுல வந்து என்னன்னா அனிருத் பர்ஃபார்மன்ஸ் இருக்காம்பா 6 மணிக்கு. இன்கேஸ் சேப்பாக்கத்துக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா உள்ள போனீங்கன்னா 6 மணிக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே. சோ அனிருத் பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆரம்பிக்குது. அகமதாபாத்ல கிட்டத்தட்ட மச்சான் 90,000 பீப்புள்ஸ் உள்ள இருந்தாங்களாம். இந்தியாலே பெரிய ஸ்டேடியம். ஓகே ஓகே. இந்தியா தோக்குறத பார்க்க போயிருக்காங்க மச்சான். அதிகம் இல்ல? எஸ், ஃபைனல்ல இப்ப அங்க தான். ஓ, அகமதாபாத்ல தான் ஃபைனல்ஸ் நடக்குதா? சூப்பர். அப்போ வந்து நம்ம ஓகே, நீ ஆல்ரெடி சொல்லிட்ட அகமதாபாத் கர்ஸ். பட் எனக்கு இந்த கர்ஸ்லாம் நீ செகண்டரியா சொல்லு. இவங்க வந்து இந்த தடவை ஜெயிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேவலமா தோத்தாங்கப்பா, அதெல்லாம் அந்த மாதிரியாவது இருக்காம இருக்கலாம். ரியாலிட்டி செக் இதுக்கு அப்புறம் நடக்கும். ஸோ சப்போஸ் ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா திங்ஸ் நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய ரீவாம்ப் இருக்கும், அது மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு நீ வந்து யூ கேனாட் டூ எக்ஸ்பெரிமெண்டல் திங்ஸ். இருக்கிறத நல்லா ஆடின டீம் அப்படியே போடுறது பெட்டர். அதுக்கு முன்னாடி யூ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ், எக்கச்சக்க சான்சஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க வேர்ல்ட் கப் முன்னாடி, அப்போ நீ பண்ணிருக்கலாம். பட் இந்த டைம்ல சிச்சுவேஷன் பண்றது வந்து சீரியஸா யாருமே எதிர்பார்க்கல. அக்ஷர் வெளியே அனுப்பிச்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. பட் எஸ், வேற ஏதாவது இருக்கா லிங்க்ஸ் பேசுறதுக்கு? அவ்வளவுதான் மச்சான், இதுதான் சினாரியோ. இப்போ ரெண்டுமே மஸ்ட் வின் கேம். நீ நிறைய மார்ஜினில் ஜெயிக்கணும். மிச்ச கேம் ரிசல்ட்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் ஜஸ்ட் சினாரியோ பேசிஸில் சொன்னேன். மிச்ச கேம் ரிசல்ட்டே நம்மளுக்கு வேண்டாம், எப்படி வேணா நடக்கட்டும். நம்ம இப்போ -3 இருக்கும். அதை வந்து முதல் ப்ளஸ் கொண்டு வரணும் ஜிம்பாப்வே கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் என்ன நடக்கும். முதல்ல நாளைக்கு மேட்சை ஜெயிச்சாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே. ஸோ எஸ், ஸோ பேசிக்கா இதுதான் பாய்ஸ் சினாரியோ. ஸோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு மாதிரி அடி வாங்கினாங்க, பட் பரவாயில்ல. ஸோ எகெயின்ஸ்ட் ஜிம்பாப்வே நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ஒரு பயங்கரமான மார்ஜின்ல இந்தியா ஷுட் வின். அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் நம்ம வின் பண்ணணும். ஸோ இந்த மற்ற ரிசல்ட்ஸ் வந்து எனிவேஸ் நம்ம அப்படி இப்படின்னு கால்குலேஷன் 1008 விஷயம் சொல்லுவாங்க. பட் இதுதான் கதை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எகெயின் ஒரு லைக் பண்ணுங்க பாய்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப். புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க, எங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இனிமே வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.